அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். தனுவாஸ் 2025-26க்கான அட்மிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதில் இந்த சீட்டு கேட்டகரி, நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளவு, கேட்டகரி வைஸ் எவ்வளவு அப்படிங்கிற விஷயத்த வெளியில் சொல்லலான் இருக்கேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணி ஆன் பண்ணி வைங்க, அந்த அப்டேட்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இப்போ கவுன்சிலிங் ப்ராசஸ் இப்போ அப்ளிகேஷன் ஆரம்பிச்சிட்டாங்களா, நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து வீடியோ போயிட்டு இருக்குது. ஏற்கனவே ரிலீஸும் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இந்த ப்ராசஸில் பார்த்திங்கன்னா மொத்தம் கோர்ஸஸ் தனுவாஸில் பொறுத்த வரைக்கும் 6 பிபிஎஸ்சி கோர்ஸு பார்க்கணும். அப்புறம் பிடெக் கோர்சஸ் இருக்குது. பிடெக்கில் 3 கோர்சஸ்ஸு. ஸோ ஓவரால் சீட் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா 660 சீட்டு பிபிஎஸ்சி ஏஹெச் இந்த வெட்டனரி கோர்ஸ் மட்டும் 660 சீட் இருக்குது. இந்த 660 ஒவ்வொரு காலேஜில் என்ன அப்படிங்கிற விஷயம்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இதில் டோட்டல் 660 ஆல் இண்டியா கோட்டாவுக்கு 15% போச்சுன்னா கிட்டத்தட்ட 597 சீட்ஸு. ஓகேங்களா. இந்த 597 சீட்டுக்கு தான் கவுன்சிலிங் நடக்கும். இப்போ கொடுத்துருக்கு பாருங்களேன், இதை தான் இங்கே பார்க்குறோம். நம்பர் ஆஃப் சீட்ஸ் அட்மிஷன் ஸ்ட்ரென்த் பிபிஎஸ்சி ஏஹெச் பார்த்திங்கன்னா 660 அண்டு பிடெக் ஃபுட் டெக்னாலஜி 40, பிடெக் போல்ட்ரி டெக்னாலஜி 40, டைரி டெக்னாலஜி 20. ஸோ 660 பிபிஎஸ்சி இதெல்லாம் 100 சீட்டு மாதிரி, மற்ற பிடெக்கில் 100 சீட்டு. சரி, இதில் மெட்ராஸ் வெட்டனரி காலேஜில் எப்படி இருக்குது? அதில் விசிஏ கோட்டா ஆல் இண்டியா கோட்டாவுக்கு பார்த்திங்கன்னா 18 சீட்டும், தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவுக்கு 102 சீட்டு. இப்போ நீங்கள் +2 மார்க்கை வச்சு அப்ளை பண்ணுறது இந்த 102 சீட்டுக்கு தான் இந்த காலேஜில். அப்புறம் என்ஆர்ஐக்கு 5 சீட் இருக்குது, ஃபாரின் நேஷனலில் 5, பிஎம்யூஎஸ்பி அது ஒரு கோட்டா இருக்குது. அப்புறம் டோட்டலாக பார்த்தோம்னா மெட்ராஸ் வெட்டனரி காலேஜில் 132 சீட்டு. ஓகேங்களா. அடுத்து பார்த்தோம்னா நாமக்கல் காலேஜில் 15 ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போய்டும், ஸ்டேட் கோட்டாவுக்கு 85. ஓகேங்களா. அப்புறம் என்ஆர்ஐயில் 2. ஸோ அவங்களோட அலாட்டட் ஸ்ட்ரென்த் வந்து 100ல் 15 அங்கே போச்சுன்னா 85க்கு தான் இங்கே இருக்கும். அடுத்து அதே போல் தான் திருநெல்வேலி, ஒரத்தநாடு, அப்புறம் சேலமில் பார்த்திங்கன்னா சேலமும் தேனி, உடுமலைப்பேட்டையில் மொத்தம் 80 சீட்டுன்னு இருக்குது ஒவ்வொரு காலேஜுக்கும். அதில் 240 சீட்டு. ஸோ அதில் 240 நம்ம ஸ்டேட் கோட்டாவுக்கு தான், அதில் எதுவும் ஆல் இண்டியா கோட்டா கிடையாது. அப்புறம் அது கீழே கொடுத்துருக்கோம் கண்டிஷன். இதில் அந்த ஸ்டார் கொடுத்தது பார்த்திங்கன்னா விசிஏ கோட்டா. ஓகேங்களா. ஆல் இண்டியா கோட்டான்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டா. இந்த 15% ஆஃப் சீட்ஸ் ஃபார் பிபிஎஸ்சி ரிசர்வ்டு ஃபார் கேண்டிடேட்ஸ், இதை தான் நான் சொன்னது இருக்குது. ஸோ ஆல் இண்டியா கோட்டாவில். இதே போல் பிடெக்கு பார்த்தோம்னா பிடெக் ஃபுட் டெக்னாலஜி எத்தனை சீட் இருக்குது? ஆல் இண்டியா கோட்டாவுக்கு 6 சீட்டு. இது அப்படின்னா ஐகார் அந்த மாதிரி மூடுறது, அது விசிஏ, இது ஐகார் மூலம் ஃபில் பண்ணுறது. மொத்தம் 34 ஒரு 6 40 சீட்டு. அப்புறம் என்ஆர்ஐ, ஃபாரின் நேஷனல் இவங்களை எல்லாம் சேர்த்து ஃபுட் டெக்னாலஜி மட்டும் 44 சீட்டு. அண்ட் பிடெக் போல்ட்ரி டெக்னாலஜி பார்த்தோம்னா 40 சீட்டு. ஆல் இண்டியா கோட்டா எதுவும் கிடையாது. டைரி டெக்னாலஜியில் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு 3, இப்போ தமிழ்நாடுக்கு 17 அப்படி இருக்கிறது. டோட்டலாக 20 சீட்டு. ஓகேங்களா. இதுதாங்க இந்த ஆல் இண்டியா கோட்டா 15% சீட்ஸ் வந்து பிடெக்கில் ஃபுட் அண்டு டைரி ரெண்டுத்துலேயுமே கொடுத்துருக்காங்க. மொத்தம் 9 சீட் அவங்களுக்கு. இந்த சீட் கிளாஸிஃபிகேஷன் வந்து டவுட்டு தெரியல அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் வந்துருந்துச்சு. அதுக்கு தான் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன். சீட் அலோகேஷன், கேட்டகரி, யாருக்கு எவ்வளவு என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன். தொடர்ந்து பாருங்கள். சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க, நிறைய அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு.